16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடையில் யூடியூபையும் சேர்த்தால் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக கூகுள் அச்சுறுத்தியிருக்க. டெய்லி டெலிகிராப் செய்தியின்படி கூகுள் தகவல் தொடர்பு அமைச்சருக்கு ஒரு கடிதம் மூலம் இதை தெரிவித்திருக்க. அரசாங்கத்தினுடைய சமூக ஊடக மாற்றங்களில் யூடியூப் சேர்க்கப்பட்டால் கூகுள் அதன் சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை பரிசீலிக்கும் என்று அது கூறுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் டிசம்பர் முதல் 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்படும் என்று முன்னர் அறிவித்திருந்தது. ஆனால் யூடியூப் விதிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். இருப்பினும் ஆஸ்திரேலியாவினுடைய இ-சேஃப்டி ஆணையாளர் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை குறைக்க யூடியூபையும் தடைகள் சேர்க்க வேண்டும் என்று வாதிட்டார். யூடியூப் குழந்தைகளுக்கு நிறைய கல்வி அறிவை வழங்குகிறது என்று அவர் ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் தகவல் தொடர்பு அமைச்சர் அவரது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை. யூடியூபை தடை செய்வது அரசியல் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக கூகுள் வாதிடுகிறது. மேலும் இந்த தடை 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீடியோக்களை இடுகையிடுவதன் மூலம் கருத்து தெரிவிப்பதன் மூலமும் அரசியல் சொற்பொழிவில் பங்களிப்பதை தடுக்கும் என்று கூறுகிறது. யூடியூப் என்பது ஒரு சமூக ஊடக தளத்தை விட ஒரு வீடியோ ஸ்ட்ரீம் தளம் என்று தொழில்நுட்ப நிறுவனமான யூடியூப் கூறுகிறது. ஆனால் அரசாங்கம் வரும் வாரங்களில் தடை செய்யும் சமூக ஊடக தளங்களை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது.